இயேசு கிறிஸ்து விருந்துக்கு உணவுக்கு வந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற இன்னொரு ஸ்திரீ நேராக இயேசு கிறிஸ்துக்கு ஓடி வந்து பாதங்களை கண்ணீரால் பாதத்துக்கு பின்னாடி நின்று அழுது கொண்டு கண்ணீரால் பாதங்களை பாதத்து மேல் முழு கண்ணீரை சிந்திட்டாங்களாம். இதுனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு சின்ன கலாச்சாரம் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு உயர்வான ஒரு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்கன்னா அந்த வீட்டார் என்ன செய்வாங்கன்னா முத்தத்தை கொடுத்து உள்ளோ கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கலாச்சாரம். முத்தத்தை கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா எப்படி கருதுவார்கள்னா வந்திருக்கிற விருந்தாளிகள் உயர்வானவர்கள் அப்படின்னு கருதுவார்கள். அதை செய்யணும். அடுத்தது இவங்கெல்லாம் நாம இன்னைக்கு போடுற மாதிரி ஷூஸ் எல்லாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் பாதரட்சைகள் வேற மாதிரி இல்லைங்களா? இவங்க வனாந்திரத்துல நடந்துன்னு வந்தாங்கன்னா இவங்களோட கால்களை கழுவதற்கு ஒரு தட்டுல கால் வச்சு தண்ணியை ஊத்தி கழுவணும். அதை வந்து வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன் செய்வார். அப்படி வீட்டுல வேலைக்காரன் இல்லைன்னா அவங்க தண்ணி மட்டும் அந்த தட்டு கொடுக்குவாங்க. வந்து நிற்கிறவர்களை தங்களுக்கும் செஞ்சுக்கணும். இதுதான் இஸ்ரேல் இருக்கிற கலாச்சாரம். இதை இயேசு கிறிஸ்து காமிக்கிறார், சொல்றார். சீமோன்னு என்ன பண்றாருன்னா அந்த அந்த பரிசெயன் இயேசு கிறிஸ்துவோட அன்பின் நிமித்தமா வீட்டுக்கு கூப்பிடலங்க. கிறிஸ்து உண்மையான தீர்க்கதரிசியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா கூப்பிடுறாரு. எப்படி உறுதிப்படுத்தலாம்னா, இந்த ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்து கால்களை தொட்ட உடனே அந்த பரிசேயன் மனசுல என்ன தெரியுங்களா நினைக்கிறாரு? இவர் உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்குமே, இவரோட கால்களை தொடுகிற ஸ்திரீ இன்னார் இன்னார் என்று. அப்போ இவருக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இவர் உண்மையான தீர்க்கதரிசியே இல்ல, அதைத்தான் இவர் நினைக்கிறார். அப்போ சீமோன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னை கிறிஸ்துவுக்கு மேல உயர்த்தி நிக்கிறாரு. அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே உங்களை நான் என்ன முத்த கொடுத்து கூப்பிடணும், என்னோட நீங்க பெரிய ஆளா, வாங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்கிற வாங்க. அடுத்தது உங்களுக்கு என்னத்துக்கு நான் கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும், நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அப்படியே வாங்கோ. புரியுதுங்களா? அப்போ இந்த பரிசையனோட மனசு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை காட்டிலும் நான் பெரியவன், பெருமை, ரொம்ப பெருமைக்குள்ள இருக்கிற ஒரு மனசு. அப்ப இந்த மாதிரி ஒரு மனுஷனும் இருக்கிறான். இன்னொன்னு வந்து ஒரு ஸ்திரீயும் இருக்கு. ஆனா அந்த ஸ்திரீயோட மனசு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருக்கா. இப்போ இதோட முடிவு தான் இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த உவமை. என்ன சொல்றாரு? 2 பேர் இருக்கிறாங்க, 2 மனிதர்கள். அந்த 2 மனிதர்களும் கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தர் 50 வெள்ளிக்காசு, இன்னொரு 500 வெள்ளிக்காசு. இந்த 2 பேருமே திருப்பி கடன் கொடுக்காததுனால 2 பேருமே மன்னிச்சுட்டாராம். இந்த மனுஷன் 2 பேருமே மன்னிச்சுட்டார். இப்ப இந்த ஊமையில இருந்து ரிவர்ஸ்ல போலாம் நம்ம. அப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். யாரை பத்தி பேசுறாரு? 2 மனிதர்கள்ன்றாரு. 2 கூட்டத்தா இருக்கிறாங்க. அன்னைக்கே கிறிஸ்துவின் காலத்தின் மத்தியிலே 2 கூட்டத்தா இருக்கிறாங்க. ஒருத்தங்க கொஞ்சமாக கடன் பட்டவர்கள், இன்னொருத்தங்க 10 மடங்கு கடன் பட்டவர்.